அப்படின்னு சொல்கிறது வந்து 365 நாள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். எப்படி வந்து ஒரு விவசாயி வந்து அறுவடை பண்ணிவிட்டு 6 மாதம் 8 மாதம் காத்திருப்பானோ, ஸோ அதே மாதிரி வந்து நாங்களும் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத வச்சுட்டு ஜனவரி ஏப்ரல் இந்த 2 நாள் தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நாள். ஸோ இதை வந்து ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்பு விழா, இது உந்தன் சாதனை சிறப்பிக்கும் விழா. தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜா சாருக்கும் சுரேஷ் அகாடமிக்கும் தான். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அடி விழும் போதெல்லாம் அவரோட மோட்டிவேஷன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு ஒன்றே ஒன்றா சொல்லணும், எப்போவும் வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க. நம்மளோட சக்ஸஸ் வந்து மேபி 1 or 2 ஸ்டெப்ஸ் அவையில் தான் இருக்கும். அதை நினச்சி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பயந்து போய் பேக் வாங்கினோன்னா நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஹானர் பண்ணுறதை விட எங்கள் அப்பாவுக்கு தான் அது போய் சேரும். எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு 30 monthsக்கான ப்ரிப்ரேஷன் தான், அவருக்கு வந்து இது 24 yearsக்கான ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நான் இந்த ஸ்டேஜை வந்து டெடிகேட் பண்ணுறேன். 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது 2022 23 வரைக்குமே நான் வீட்டுக்கே வரமாட்டேன். எந்த ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் நெகட்டிவாக பேசினாங்கன்னா அவங்கள வந்து நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுப்பேன். என்னை யார் மோட்டிவேட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் வச்சுப்பேனே. ஏதாச்சும் கிளர்க்காச்சும் கிடச்சிடாதான்ற ஒரு ஏக்கத்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது IBPS PO கனரா பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர். இன்ஸ்டியூட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புள் வேலை போயிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் வேலை போயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு திருவிழாமாக இருக்கும். இந்த நாளை மறக்க முடியாது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர்னு வந்தது. என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக கங்க்ராச்சுலேஷன் மெசேஜை நான் வந்து பார்த்தது அப்போ தான். சார் வந்தோடனே கேட்டாங்க, என்ன அப்பாவை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு. சார் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறப்போ நாங்கள் எதுக்கு கூப்பிட்டு வரணும். இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். இதுலேயே உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். பொறுமையாக உட்காந்துருக்கணும். இடையில விட்டுட்டு விலகி போயிடக்கூடாது. விலகிட்டால் தான் தோல்வி. விலகலன்னா என்ன கிடையாது, தோல்வியே கிடையாது. அப்போ இந்த ஃபீல்டில் கன்சிஸ்டன்சியாக உட்காந்துருக்கணும். எங்கள் அம்மா நடந்து போகும்போது சொன்ன ஒரே வார்த்தை, உன் பொண்ணை நீ சாதிச்சிட்ட, ஒரு பேங்க் ஆஃபீஸராக ஆக்கிட்ட. இதுக்கு முன்னாடி நடந்த அச்சீவர்ஸ் மீட்லாம் நான் அங்கே உட்காந்துட்டு இங்கே இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அங்கே உட்காந்து நான் எனக்குள்ளே பேசிகிட்டு இருப்பேன். நம்ம இவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம இப்படிலாம் படித்தோன்னு சொல்லணும்னு சொல்லி அங்கே மனசுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருப்பேன். அதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கட் அவுட்டில் ஃபஸ்ட்டாக என் ஃபோட்டோ வரணுங்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் இப்போ அது நடந்திருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தாத்தா வந்து SBI பேங்க்கில் அவர் வந்து பியோன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையில் இருந்தாங்க. இப்போ நான் அதே பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஜென்ரேஷனில் இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுத்திருக்கேன். நான் தான் இன்றைக்கி வந்து IBPS PO கிளியர் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்த்தோடைய சக்ஸஸ் மீட் வந்து கேட்குறதுக்காக அப்போ வந்து நானுமே மோட்டிவேட் ஆகிட்டு போயிருக்கேன். இப்போது பின்னாடி இதே மாதிரி உக்காந்துருக்கீங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த ஃபீல்டை விட்டு எப்போவுமே போயிடாதீங்க. இந்த ஃபீல்டை விட்டு போனால் மட்டும்தான் சக்ஸஸ் இல்லை. பட் இந்த ஃபீல்டில் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவீங்க. இது அடையணுங்கிறதுக்காக நான் முயற்சி மட்டும் பண்ணலை. ஒவ்வொரு படிப்பு, காலையில் எந்திரிச்சு படிக்கிறது, குழந்தைய தொட்டில் ஆடிட்டே இருக்கும்போது படிக்கிறது, சமையல் பண்ணும்போது அதை ரிவைஸ் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே இப்போ நினச்சாலும் எப்போடா படித்து முடிச்சிட்டோம், எப்போ புக்கை மூடுவோம், அந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே உருவாக்கவே இல்லை. ஏன்னா நானும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் டீச்சராக வந்திருக்கேன். அதில் நான் பாஸ் ஆனது எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி வெற்றியை தான் என் பிள்ளைங்க வந்து எனக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை கொடுத்த என் பையனுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு குட்டீஸ்லேருந்து ஒரு 3 ஜெனரேஷன் 3 தலைமுறையை வந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி. இன்னும் தொடர்ந்து இந்த பயணம் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டே இருப்போம். நாளைக்கு உங்களோட சகோதரியாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நம்பி அனுப்பி கண்டிப்பாக வங்கி பணி என்பது உங்களுக்கு உறுதி என்பதை நான் இந்த மொமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லைன்னு வச்சுருங்களேன், ஒரு சாமானிய மனுஷன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாம் இருக்கும் போதே நம்ம எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி நம்மளே நம்ம லெவலை கூட்டுறதுக்கு இதை விட ஒரு பொண்ணான வாய்ப்பு கிடையாது.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.